ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பதிவில் முருகன் ஏன் வள்ளியை மனம் புரிந்தார், முருகன் வள்ளியை மனம் புரிந்த வரலாற்று கதையை பார்ப்போமா? முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னால் ஒரு அழகான பக்தி கதையும் அருமையான காதலும் கலந்திருக்கிறது. வள்ளி உண்மையிலே மகாவிஷ்ணுவின் மகள் சுந்தரவள்ளி. முருகப்பெருமானையே கணவனாக அடைய வேண்டும் என்று கடுந்தவம் புரிந்தவள். அவளுடைய தவத்தை பாராட்டி முருகன் அடுத்த பிறவியில் உன்னை கண்டிப்பாக மணம் முடிப்பேன் என்று வரமளித்தார். மறுபிறவியிலோ ஒரு காட்டில் வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட இடத்திலிருந்து குழந்தையாக கண்டெடுக்கப்பட்டவளே சுந்தரவள்ளி. வேடர் குல தலைவரான நம்பிராஜன் அவளை எடுத்து வளர்த்தார். வள்ளி என்று பெயரும் விட்டார். அவள் சிறு வயதிலிருந்தே முருகன் மேல் தீராத காதல் பக்தி கொண்டிருந்தார். வள்ளியம்மை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் குமரி பருவம் அடைந்து வழக்கப்படி திணைப்புனம் காவலுக்கு அனுப்பப்பட்டாள். திணைப்புனம் என்றால் சிறுதானிய வயல் என்று அர்த்தம். பறவைகளை விரட்டி கொண்டே முருகனை நினைத்து பல பக்தி பாடல்கள் பாடிக்கொண்டிருப்பாள். அந்த சமயத்தில்தான் வள்ளியின் பக்தியை உலகிற்கு உணர்த்த அவளை ஆட்கொள்ளவும் முருகன் பல வேடங்களில் வருவார். இந்த முருகனோ வேடன் வேடத்தில் முதலில் வேடனாக வந்து வள்ளியிடம் வம்பிழுத்தார். பிறகு முதியவர் வேஷத்தில் வருவார். முதியவர் வேடத்தில் வந்த பொழுதுதான் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டு வள்ளியுடன் வழக்காடினார். வள்ளியம்மையோ தேனும் தினையும் கொடுத்து உபசரித்தார். அந்த முதியவரோ தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்க வள்ளியம்மை மிகுந்த கோபமடைந்தாள். போது நாசுக்காக முருகப்பெருமான் விநாயகரை உதவிக்கு அழைத்தார். முதியவர் வேடத்தில் இருந்த முருகப்பெருமானுக்கு உதவ அவர் அண்ணனான விநாயகர் யானை உருவத்தில் வந்தார். யானையை கண்டதும் வள்ளியம்மை பயந்து ஒளிந்து தஞ்சம் தேடி ஓடி வந்து அந்த முதியவரை கட்டி கொண்டார். என்னை இந்த யானையிடம் இருந்து காப்பாற்றுங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டாள் வள்ளியம்மை. உடனே முருகப்பெருமானோ தன்னுடைய சுயரூபத்தை காட்டினார். முன் நிற்பது இத்தனை காலம் நேசித்த முருகப்பெருமானா என்று ஆச்சரியத்தோடு நெகிழ்ந்து போனாள். இறுதியில் நம்பிராஜன் மற்றும் வேடர்குல மக்களின் சம்மதத்தோடு திருத்தணியில் இவர்களது திருமணம் மிகவும் சிறப்பாக நடந்தது. வாழ்க வளமாக வள்ளி முருகர். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான கதைகள் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த கடவுளோட ஸ்டோரி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.